சரி, அப்போ உனக்கு கெபாசிட்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கெபாசிட்டன்ஸ் வந்து சீரிஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணா C1 இது C2 இது C3 இப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த டெர்மினல்ஸ்க்கு பிட்வீன்ல அதோட ஃபார்முலா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 சரியா? இப்போ parallel இருக்கு, இந்த மாதிரி parallel இருக்கு, 3 கெபாசிட்டர்ஸும் parallel இருந்துச்சுன்னா அப்போ இது C1 இது C2 இது C3 இருக்கும்போது Cp is equal to C1 plus C2 plus C3. அன்னைக்கு இது நான் கெபாசிட்டன்ஸ் சீரிஸ் பேரலல் நடக்கும்போது அது எப்படி ஃபார்முலா சப்போஸ் அந்த வேல்யூ கொடுக்குறாங்க C1 வேல்யூ C2 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிரைவ் பண்ணி காட்டணும். இப்போ இது இந்த மாதிரி செப்பரேட்டா இருந்தா ஓகே, இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இந்த டெர்மினல்ஸ் P and Q ல டோட்டல் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இது இப்போ இது C1 எடுத்துக்கோங்க, இது C2, இது C3, இது C4, இது C5, இது வந்து என்னது C6. இப்போ இந்த C2 C3 எப்படி இருக்கு? parallel. எதுக்கு parallel இருக்கு? C2 C3 parallel இருக்கு. எதனோட சீரிஸ்ல இருக்கு? C1. சரிங்களா? அதே மாதிரி C4 C5 எப்படி இருக்கு? parallel இருக்கு. எதுக்கு சீரிஸ்ல இருக்கு? C6 க்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இது ரெண்டும் இந்த parallel ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். parallel கம்ப்ளீட் பண்ண பிறகு எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? அது Cp வெச்சுக்கோங்க. அப்ப C1 Cp சீரிஸ்ல இருக்கு. அப்ப சீரிஸ் ஃபார்முலா போட்டு 1 by C1 1 by Cp போட்டு அதுக்கான ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். கரெக்ட்டா? அப்ப வேல்யூ வந்தோனே அதை நான் இங்க ஒரு வேல்யூவா எழுதிப்பேனா? சரி, அடுத்தது இது ரெண்டும் இந்த C4 C5 parallel இருக்கும். அப்ப நான் இது parallel ஃபார்முலா கெபாசிட்டன்ஸ் இன் parallel ஃபார்முலா போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். கரெக்ட்டா? அதுக்கான ஆன்சர் இங்க ஒரு வேல்யூ போடுறேன். parallel போது 6 plus 2 8 வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் எதுக்கு சீரிஸ்ல இருக்கு? C6 க்கு. அப்ப இங்க C6. அப்ப இது ரெண்டும் என்ன இருக்கும்? சீரிஸ்ல இருக்கு. அப்ப இதுக்கு இது ரெண்டுத்துக்கும் நான் சீரிஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது ரெண்டு வேல்யூவும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும். அப்ப மேல ஒரு கெபாசிட்டர் இருக்கு, எனக்கு கீழே ஒரு கெபாசிட்டர் இருக்கு. இப்ப இது ரெண்டும் parallel இருக்கு. அப்ப திரும்ப அகைன் ஃபார்முலா என்ன பண்ணும்? parallel போட்டு இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஃபைனலா இந்த சர்க்யூட்டை ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணா டெர்மினல்ஸ் P க்கும் Q க்கும் ஒரே ஒரு கெபாசிட்டர் வேல்யூ மட்டும் கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போ இந்த காம்ப்ளிகேட்டடா இருக்க சர்க்யூட்டை இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இது மாதிரி எத்தனை எப்படி வேணாலும் எந்த காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் சர்க்யூட் அது முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடு. parallel இருக்கிறது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடு, அப்புறம் சீரிஸ் பண்ணு. சரிங்களா? போடலாமா? சரி, சொல்யூஷன். Solution. So when C2 and C3 are in parallel, therefore Cp is equal to C2 plus C3. C2 என்னடா வேல்யூ? 1 microfarad. Answer சொல்லுங்க. C3 3 microfarad. இதான ஃபார்முலா. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 microfarad. அப்ப எனக்கு Cp கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு சர்க்யூட் டயகிராம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்ன? 4. இப்போ இது எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 4.
இப்ப இத வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. இத சிம்பிளிஃபை பண்ணா இது என்னது 6 எவ்வளவு 2 இது 8. So when C4 and C5 are in parallel. Parallel இருக்கும்போது CP dash போட்டுக்கலாமா? ஏன்னா different identification வேணும். CP போட்ட confusion வரும். இப்ப CP dash equal to C4 plus C5. C4 இங்க என்ன 6 microfarad plus C5 என்ன 2 microfarad. அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 8 microfarad. So CP dash I'm getting answer 8. இப்போ இது வந்து எப்படி இருக்கும் இந்த சர்க்யூட் டயகிராம் நீ வந்து எக்ஸாம்ல ஒவ்வொன்றுத்தையும் போடணும் இந்த சர்க்யூட் டயகிராம்ல டிரா பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் உனக்கு புரியுறதுக்காக தான் டிரா பண்றேன். நீ ஒன்ஸ் எக்ஸாம்ல அந்த சர்க்யூட் கூட போட தேவை சொல்யூஷன் போட்டு எனக்கு ஆன்சர் போட்டா போதும். உனக்கு அதை எப்படி சிம்பிளிஃபை ஆகுது அந்த சர்க்யூட்ன்றதை நான் உனக்கு போடுறேன். சரியா? அப்ப எனக்கு ஃபைனலா இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு சர்க்யூட் டயகிராம். கரெக்டா? அப்ப இது எனக்கு என்னதுமா C1 எவ்வளோ 4. இது எவ்வளோ CP equal to 4. இது என்னது எனக்கு CP dash equal to 8. இது C6 8. இப்ப C1 CP சீரிஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அது சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பண்ணா என்ன வரும் when C1 and CP or in series. Formula என்ன series formula என்ன 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 1 by C1 plus 1 by C2 க்கு பதிலா 1 by CP. காப்பி பண்ணிக்கோ. ஃபாஸ்டா காப்பி பண்ணா அந்த சர்க்யூட் சிம்பிளிஃபிகேஷன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ போட்டா போடலனா மீட்டர். அது நான் உங்ககிட்ட இருக்கும். ஃபாஸ்டா எழுது. அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டிங் என்னென்னலாம் டாபிக் போடாம இருக்கணும் இந்த சாட்டர்டே வந்து போஸ்டிங் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பீரியட் டாபிக் 2-3 பேஜ் நடத்தினேன். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் மேண்டிகர் ஜெனரேட்டர் கெபாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் பேரலல் இதெல்லாம் வந்து ரிவிஷன் டைம்ல அந்த ரெக்கார்டிங் போட்டுருது. இப்போ திரும்ப அங்கே ஏதாவது எக்ஸாம் வருது அந்த டாபிக் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப டீச் பண்ணல அப்ப ரெக்கார்டிங் போடுறோம். புரியுதாமா? ஒரு क्वेश्चन ஹோம்வொர்க் தரேன் வீட்ல போட்டுவாங்க நாளைக்கு எல்லாம் போட்டு செக் பண்ணுங்க. சரியா? ஹோம்வொர்க் ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தாதான் அந்த வீட்ல ட்ரை பண்ணும்போது புரியும்.
So next, even one finger you can one two finger, three fingers. Going every three finger.